உடன் பிறந்தவுடனும் வாக்குவாத விவாதங்கள் வந்து போகும். உங்களுக்கு இந்த எண்ணங்கள் யாவுமோ பூர்த்தியாகும் நேரம் இது. இந்த சுப நமஸ்து அபிநமஸ்து அரைக்கு நமஸ்து இந்தியா புத்திரன் நமஸ்தே நமஸ்து. எல்லாரும் இன்புற்று வாழ அந்த கைலநாதனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்கள் ஆறு தெய்வநாயகம் யுனிவர்சல் அஸ்ட்ராலஜி உங்கள் முன்னால் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். இந்த சோபகிருத வருடம் ஆடி மாதம், ஆடினாலே ஆடி வெள்ளி என்பது அம்பாளுக்கு உகந்த மாசமும் கூட. இதில் இன்னொரு வெள்ளி இருக்கிறது, கடைவெள்ளி என்பது. அது கொழுக்கட்டை வச்சு விநாயகர் பெருமானுக்கு படைக்கிறது வழக்கம். இன்று பார்க்கும்போது அற்புதமான சஷ்டி திதி, முருகனுக்கு உகந்த திதி. இந்த திதியில பார்க்கும்போது முருகப்பெருமான வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, வளர்ச்சியும் கூட. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த நவக்கரங்கள் 9 நவக்கரங்களும் இந்தியாவில் இருக்கிறது. அந்த 9 நவக்கரங்களும் நம்ம கண்டு பிறவி புண்ணியத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். 9 நவக்கரங்களும் இருக்கிற சன்னிதானத்தில் நம்மளோட பாதங்கள் பட்டு நம்மளோட குடும்பம் கோத்திரங்கள் எல்லாரும் சிறப்பையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைய நவக்கரங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு உங்கள் முன்னால் ஜாதகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறேன். ஞாயிறு திங்கள் செவ்வாய் சொற்பதன் வியரன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் எனதில் சொல்லில் வர போற்றுகிறேன் போற்றி போற்றி போற்றி. சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா மகாதேவா மகாதேவா. முதல்ல மேசராசிக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம தொடங்குவோம். மேசராசி அன்பர்களே வணக்கம். மேசராசி என்பது செவ்வாயோட வீடு. மேசராசிக்கு சூரிய பகவான் அந்த இடத்துல உட்காரும் போது, சித்திரை மாசத்துல உட்காரும் போது உச்ச பெறுகிறார். மேசராசி செவ்வாய் வீடு முருகனுக்கு உகந்த வீடும் கூட. மேசராசி என்பதாலே பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பிடித்தமான மேசராசியும் விருச்சிக ராசியும். மேசராசிக்கு பார்க்கும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் மிக்க, உங்களுக்கு துணிவும் இருக்கும், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தன்ன நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். மேசராசிக்கு பார்க்கும்போது இந்த ராசி அதிபதி சிவபகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல 2வது இடத்தம். தனஸ்தானம் என்பது 2வது இடம். குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் வீட்டில் சம்பந்தப்பட்டு அதோட குருவோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு மேசராசிக்கு. அப்போ மேசராசிக்கு பார்க்கும்போது இந்த வார பலன்களை பார்க்கும்போது அற்புதமான ஒரு காலகட்டம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் அதே நேரத்தில் மிதன ராசிக்கு தன்னோட ராசிக்கு 3வது இடத்துல வீட்டில் நிற்பதனால பிள்ளைகளால் அலைச்சல், நம்மளோட பிள்ளைகளால அலைச்சல்கள் மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். 3வது இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு போகுது. வாகனங்கள் சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் அதிகாரமும் எப்போதுமே உங்களுக்கு இந்த மேசராசிக்கும் உண்டு. அலுவலகத்தில் மற்றவர்கள் வேலைமயமும் அனைத்தும் சேர்த்து பார்க்க, வேலை செய்கிற இடத்துல அவங்களோட பணிகளை நம்ம சேர்த்து பார்க்கக்கூடிய இனிய வேலைகளை நமக்கு நேரிடும். ஆகஸ்ட் 25 பிறகு சொல்கிறேன், இப்போ கிடையாது. கலைஞர்களை அயல் நாட்டு நிறுவனங்கள் அழைத்து பேசும். நம்மளோட கலைஞர்கள் வெளிநாட்டுகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தின மாரி இந்த மேசராசிக்கு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த மேசராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாருனாக்கா சுக்கிர பகவான். சூரியன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 5வது இடம் பூர்வ புண்ணிய சாணம். புத்திர பாக்கியம், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம், பூர்வீக சம்பந்தமான குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சம்பந்தமான உறவு நாடிகள்லாம், உறவு சம்பந்தமான விட்டு போன சொந்தங்கள்லாம் மறுபடியும் நம்மளுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும் இந்த ராசிக்கு. அதே நேரத்தில் பார்க்கும்போது சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில்
ஜீவன லாபாதிபதி. மேசராசிக்கு ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் சனி பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பகவான் லாபத்துல உங்க ராசிக்கு லாபத்துல இருக்கிற பண லாபஸ்தானம் சனி பகவானோட சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதோடு ராசியில் பாதியும் சனி பகவான் பார்வது பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் வந்த தொகை மறு நிமிஷமே லட்சக்கணக்கில் வரும், வந்த நிமிஷமே செலவாகும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வருவாய்கள் வரும், செலவாகும். வாடகை சம்பந்தமாக சில பேர் எடுத்து ஒரு தொழிலை நடத்துவாங்க. வண்டிகள்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமாக வாங்குறதுக்கான ஒரு ஆதிக்கம் இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் நடைபெறும். தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவதில் ஆர்வம் கூடும். சென்ற ஆண்டில் கை நெழுவி சென்ற புதிய ஒப்பந்தங்கள் இப்போது முயற்சி செய்யாமலேயே உங்களை வந்தடையும். முயற்சி நம்மளோட கைவிட்டு விலகி பிடிச்சி இப்போ சம்பந்தமாக மெனக்கடாத நம்ம வசந்து உட்காந்துருப்போம், நம்மளை தேடி வந்து அடைகின்றான். 5வது இடம் உங்களுக்கு பார்க்கும்போது சனி பகவான் ஸ்பெஷல் பார்வை. சனிக்கு 3, 7, 10 பார்வை. 5வது சனி பார்ப்பதனால் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் முன்னேற்றத்துக்கு கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், பெற்றோர்களின் மன விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறும். பாகப்பிரிவினைகள் சுகமாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைத்து மகிழ்ச்சி காண்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இந்த மேசராசிக்கு பார்க்கும்போது 6வது இடம் ரெணம், புண்ணு, ரோகம், சத்துரு ஸ்தானத்துல கேது பகவான் கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிறார். கேது பகவான் 12வது இடத்துல மீன ராசியில உட்கார்ந்துருக்கார் ராகு பகவான். கும்பராசியில உட்கார்ந்துருக்கார் சனி பகவான். ரிஷபராசியில உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான். அதாவது குருவோட போய் செவ்வாய் கூடியிருக்கிறார். ராசிநாதன் போய் கூடியிருக்கிறார். ராசிநாதன் மேசராசிக்கு செவ்வாய் யாரு, அதோட போய் குருவோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால சில பேருக்கு பூமி சம்பந்தமான சேர்க்கைகள்லாம் நம்மளோட கைவிட்டு நழுவி போனலாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே அற்புதமாக இருக்கும். மேசராசி என்பது வீர நிறைஞ்ச மண்ணில் முருகனோட வழிபாடு செய்துகிட்டே இருக்கணும் மேசராசி உள்ளவங்களுக்கு. மேசராசி எண்ணிய காரியம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ஜீவனம், உத்தியோகம் பலப்படும். சில பேருக்கு உத்தியோகம் மேன்மை தாங்கும். லாபஸ்தானத்தில் சனி அவரோட சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சனி ஜீவனாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். சனி பகவான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும் போது தொட்ட தொழில எல்லாமே ரொம்ப சிறப்பும் வளர்ச்சியும் காட்டக்கூடிய நேரம் இந்த ராசிக்கு. ராசி அதிபதி பலம் பெறவில்லை என்றால் நமக்கு சிரமத்தையும் இன்னலையும் பாதிப்பும் உண்டு பண்ணும். மேசராசிக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு நேரம் மேசராசிக்கு. தன விருத்தி, தானிய விருத்தி எல்லாமே இந்த ராசிக்கு உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு உள்ளவர்கள். பண வரவு தேவையான அளவு இருக்கும். அதாவது பார்க்க 3வது இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால உங்க ராசிக்கு பார்க்கறது சஞ்சரித்து 3வது பார்வையை பார்க்கறதுனால லாபஸ்தானத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு பிடிவாத குணம் குறையும். மகனுடைய கல்வி வேலை சம்பந்தமாக முக்கியத்துவம் சந்திப்பீங்கள். அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் முழுமையடையும். தாய் வழியில சொந்தங்கள் உங்களை தேடி வரும். மேசராசி உள்ளவங்க தாய் வழியில சொந்தங்கள்லாம் தேடி வரும். உடன் பிறந்தவுடனும் விவாதங்கள் வந்து போகும். உங்களுக்கு இந்த எண்ணங்கள் யாவுமோ பூர்த்தியாகும் நேரம் இது இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது பொருள் ரீதி, வாகன ரீதி, செல்வாக்கு, பட்டம், பதவி எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசிக்காரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும் அப்படின்றான். இது உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேசராசிக்கு ஒரு பொதுவான பலனை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தனியாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதை வைத்து உங்கள் கிரக நிலையை மற்றும் தசா புத்தி அமைத்து, ஏன்னா நீங்கள் பிறந்தது பார்க்கும்போது இது பொதுவான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிறந்தது என்ன நட்சத்திரம், என்ன ராசிகள், அந்த நட்சத்திரம் இன்னைக்கு நடைமுறை என்ன திசை நடக்கிறது அப்படின்னு
திசாபுத்தி அமைத்து குறைந்த விலையில் சொல்லப்படும். இதையெல்லாம் பயோவில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவசிவா. நம்ம பார்வதிபதே.